கிரியேட்டிவிட்டியா கிரியேட்டிவிட்டியோட அவங்களோட மைண்ட பில்ட் பண்றது தான் எங்களோட மெயின் மோட்டோ இந்த ஒர்க் ஷாப்போடது. இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி சைக்காலஜிஸ்ட் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டிசைன் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இது யூசுவலா இருக்கிற மாதிரி இருக்காது. யூசுவலா நம்ம சம்மர் கேம்ப் அந்த மாதிரி கொண்டு போய் விடுவோம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல விளையாட்டும் இருக்கும். விளையாட்டு மூலியமா நம்ம எப்படி கத்துக்க போறோம் அப்படிங்கிற இருக்கும். அதுல சில ஆக்டிவிட்டி நான் இங்க வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பேரண்ட்ஸா நீங்க எப்படி பார்க்க போறீங்க. இல்ல உங்களுக்குமே அது டிஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்க. சோ அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ வந்து இல்ல பிள்ளைங்கள வந்து எப்படி க்ரூம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க் ஷாப்போட மெயின் மோட்டிவா இருக்குது. நெக்ஸ்ட். ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டியா வச்சுக்கலாம். ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் எனி வாலண்டியர் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு டங் ட்விஸ்டரை வந்து ரிப்பீட் பண்ணும். ஒரு 10 டைம்ஸ் குவிக்கா ஸ்பீடா ரிப்பீட் பண்ணணும். Any volunteer is available for that. So this is one kind of activity. Any kids also can like come up with this. Screen la இருக்கிற ஏதாச்சும் ஒரு டங் ட்விஸ்டர் வந்து ரீட் பண்ணணும். காதிரா நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரையல் காமிக்கலாமே. Okay, so I'll go with the hardest and the shortest one, that is red blood blue blood. ஸோ இதை வந்து 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது டங் வந்து நல்லாவே ட்விஸ்ட் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட். ஸோ ஐ ஹவ் ப்ராக்டிஸ் திஸ் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ அதனால எனக்கு டங் ட்விஸ்ட் ஆகல. வேற யாராச்சும் புதுசா பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் டங்கு நல்லாவே ட்விஸ்ட் ஆகும். ஸோ இது ட்விஸ்ட் ஆகாம நம்ம வந்து கிளாரிட்டியோட நம்மளோட ஸ்பீச் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்க கத்து கொடுப்போம். So if anyone is willing, one of them can try. Ma'am, நீங்களே ட்ரை பண்ணலாமே. இல்ல ஷஃபானா வராங்க. Okay, sure. Ma'am, can I try the third one? Yes, Yeah, go proceed. ahead. Red blood, blue blood, 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 red blood, blue blood. Okay, that's good to go. Good try. Fine. So நான் ரைட்டா ட்விஸ்ட் ஆச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். So yes, Nusrat Ibrahim, go ahead. Red blood, blue blood, red blood, blue blood, red blood, blue blood, red blood, blue blood, red blood, blue blood. வர மாட்டேங்குது. Red blood, blue blood, red blood, blue blood. Is it enough? Yeah, you can try some other one also if you want to. Green grapes, green grapes, green grapes, green grapes, green grapes, green grapes. 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 You were giving multiple mistakes on Greek grapes, நடுவுல. Yes. ஆமா வருது. நானும் ஃபீல் பண்ணேன். Yeah. Somebody else also raised their hand. My son wants to try அப்படின்னு போட்டிருந்தாங்க யாரோ. அம்மா ட்ரை பண்ண சொல்லு. Yes, they can try the first one. சொல்லு ட்ரை பண்ணு. Red light, blue light. Red light, blue light. வேகமா சொல்லு. Red black, blue black. கண்டினியூஸா சொல்லு. Blue black, red black, blue black. Red black, blue black. வேகமா பண்ணு. Red black, blue black. Red black, blue black. Red black, blue black. வேகமா சொல்லு. Red black, blue black. Red black, blue black. Red black, blue black. Red black. வேகமா சொல்லு. Red black, blue black. Red black, blue black. So we see like yes, thank you for your attempt, Taslima oda son. So you see this is thing. இப்போ வந்து இதுல வந்து நம்மளுக்கே மிஸ்டேக்ஸ் வருது. பூ பட்ன்னு சொன்னாங்க, பூ பட்ன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வருதுல. ஸோ இந்த மாதிரி நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் கொடுப்போம். இது மட்டும் இது ஜஸ்ட் சாம்பிள் ஒன்லி. ஸோ இதை வந்து நம்ம கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச், அதாவது காக்னிட்டிவோட லிங்க் பண்ணி நம்ம கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் எப்படி கொண்டு வர போறோம், அதோட ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து கத்து கொடுப்போம். இட் வில் பி நாட் ஒன்லி கேம். லைக் மத்த சம்மர் கேம்ப்ல நீங்க பாத்தீங்கன்னா கேம் வச்சு முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா நம்ம சம்மர் கேம்ப்ல அப்படி இருக்காது. கேம் வைப்போம், அட்டெம்ப்ட் பண்ண வைப்போம்,
அதுக்கப்புறம் அந்த கேம்ல நல்லா பெர்ஃபெக்ஷனா வர்றதுக்கு இல்ல இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு பெர்ஃபெக்ஷனா வர்றதுக்கு அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத கத்து கொடுப்போம். பிளஸ் அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க்குக்கு ஸ்கிரீன் தேவைப்படாது. சரிங்களா? அந்த ஹோம்ஒர்க் பண்ண ஸ்கிரீன் தேவைப்படாது. ஸோ யூ கேன் டேக் த பிரிண்ட் அவுட்ஸ் அண்ட் கிவ் இட் டு யுவர் கிட்ஸ். ஸோ ஒன்லி ஃபார் த லைவ் கிளாஸஸ் அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் தேவைப்படும். ஸோ மற்றபடி இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை கத்துட்டு அவங்க திருப்பி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வருவாங்க. ஸோ திஸ் வில் பி எஸ் மேம். நம்மளோட ரஷ்யா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம். ரஷ்யா, do you want to open? Okay. Yes, ma'am. My daughter want to say it. Okay, sure. Red blood, blue blood, blue blood, red 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 blood, blue blood. Green grapes. Green grapes, green grapes, green grapes, green grapes, green grapes, green grapes. Greek grapes. Second வந்து Greek. Greek grapes, green grapes, green grapes, Greek grapes, green grapes, green grapes, Greek grapes, green grapes, green grapes, Greek grapes, green grapes. Fresh friend, fish friends. Fresh. It's okay, try fried. பண்ணுங்க, no issues. Try. Fresh fried. Fresh fried fish, fish. Fresh fried fish, fresh. Fresh fried fish, fish. Fresh fried fish, fried. Fish fried. Okay, ma'am. Thank you so much. That's Good you, try, right? good try, good try. Yeah. Very good, very good. So this is one of the activities. So நான் சொன்ன மாதிரி இதோட strategy என்னன்னு நாங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கத்து கொடுப்போம். So that is one of the highlight. So ma'am, next slide ma'am. இது வெறும் சாம்பிள் தான், நாங்க நிறைய கொடுக்கல. ஏன்னா இதுல நிறைய பேர் சும்மாவும் வந்திருக்காங்க ஆடியன்ஸ். நாங்க கிட்ஸுக்கு இன்னும் நிறைய கொடுப்போம். திஸ் இஸ் ஒன்லி a sample, very common thing. ஓகே. சோ இதனால உங்களுக்கு வர்றது என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு வாட்டி கேம் வச்சோ இல்ல ஒரு வாட்டி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோ பிள்ளைங்களோட கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிரும் இல்லையா? ஆனா அதே கான்ஃபிடன்ஸ் அவங்க திருப்பி அந்த ஸ்ட்ராட்டஜியோட கத்துக்கிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சோ அதனால அவங்களோட எமோஷன்ஸ் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். எமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்றது இன்னும் பெட்டர் ஆகும். That is one thing. And next வந்து நாங்க வந்து நிறைய தெரபியூட்டிக்கலா ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரோம். That can be even art therapy and narrative therapy. So இது வந்து நீங்க மத்த சம்மர் கேம்ப் பார்க்கும்போது it will not be based on any like இது கேம்ஸா இருக்கும் இல்ல ஃபன் டைமா இருக்கும் இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் ஒரு விஷயத்த மட்டும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி இருக்காது. சோ நம்ம ஒரு ஆர்ட் தெரப்பியோ ஒரு நரேட்டிவ் தெரப்பி மூலியமா சில்ட்ரன் அவங்க தன்னைத்தானே அவங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எமோஷன்ஸ் ஜஸ்ட் a second. சோ அவங்க அந்த எமோஷன்ஸ் தன்னைத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். உங்களோட குழந்தைக்கு என்ன எமோஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ தட் இஸ் another thing நம்மளோட இதுல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட காமிக்கும் போது யூ வில் பி ஆல்சோ ஏபிள் டு ரிஃப்ளெக்ட் தட். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் நாங்க எல்லாமே கீ நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஃபார் பேரண்ட்ஸ் என்ன தேவைப்படுது, ஃபார் கிட் என்ன தேவைப்படுது அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துருப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ ஒரு மெமரி கேம் அப்படின்னு நம்ம வச்சாலுமே அந்த மெமரி எப்படி ஸ்ட்ராங், அந்த மெமரி பவர் எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது, அதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ ஒரு அட்டென்ஷன் பேஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியா நெக்ஸ்ட் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம் பிள்ளைங்களுக்கு. அண்ட் ஸோ இது உள்ளாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we have like 5 to 6 main core concepts. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட் தெரப்பி, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கொண்டு போவோம், நரேட்டிவ் தெரப்பி கொண்டு போவோம். நரேட்டிவ் தெரப்பில வந்து அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் செல்ஃப் இமேஜ் வந்து நல்லாவே பில்ட் ஆகும். தென் மெமரி பூஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், இந்த ஆக்டிவிட்டி மட்டுமே இருக்காது, இதுல ஸ்ட்ராட்டஜியோட இருக்கும். தென் எமோஷன் மேப்பிங் அப்படின்னா அவங்க உள்ளாடி மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, அவங்க எமோஷன்ஸை எப்படி ரெகுலேட் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். தென் அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ்ட் லேர்னிங், நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி லேர்னிங் கொண்டு போறோம், லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் விஷயத்துல கூட அவங்க இங்க சம்மர் கேம்ப்ல என்னெல்லாம் கத்துக்கிறாங்களோ
அது எல்லாமே அங்க அப்ளை பண்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு போறது தான் இந்த ஒர்க் ஷாப்போட மெயின் மோட்டிவா இருக்கும். இட்ஸ் நாட் only for this month, but throughout afterwards they can apply everything whatever they are learning here. Next slide, ma'am. ஓகே, ஸோ உங்க ட்ரெயினர்ஸ் அப்படின்னா நாங்க 3 பேர் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரெயினர் வந்து மேம் பர்வீன் மேம் தான். ஸோ ஷி ஹஸ் டன் அ டபுள் எம்எஸ்சி and she has done an MSc in clinical psychology. She's also a WAP certified, European certified positive psychotherapist. She's the founder of Believe Yourself Counseling Center. She's a psychologist, psychotherapist, and also founder and director of IPSR, the Institute of Psychological Services and Research. Next main trainer வந்து Mrs. Sudha Mehta. She has completed her MPhil in psychology. She's currently a psychologist, trainer, and a tutor. The third one is like myself. I'm Kadira. So I have MSc psychology and I have done my diploma in content writing from UK University. நான் இப்போ currently a trainer, faculty, content writer, and career counselor. So the career counseling தான் என்னோட specialization. Next slide. And one more surprise trainer also will நம்மளுக்காக வந்து நடத்தி கொடுப்பாங்க. Okay, that's good. That's nice to know, ma'am. So Even காதிராக்கு இப்பதான் தெரியும். அது தெரிஞ்சிருச்சு மேம். தெரிஞ்சு. ஓகே. ஓகே, சோ இப்ப எல்லாருமே ஸ்கிரீனை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா கவனிங்க. ஸ்கிரீனை மட்டும் நல்லா கவனிங்க. மேம் கர்சர் கொஞ்சம் அப்படி ஒரு சைடுல வைங்க. ஓகே. என்ன கிட்ஸ் எல்லாரும் நல்லா கவனிங்க. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட்.
காதிரா நெக்ஸ்ட் போயிடலாமா? இருக்கீங்களா? எஸ். Just once click it. Okay, so the challenge of this game is anybody can raise your hand and answer. How many ducks did you see in the last picture? அதாவது ஸ்டோரி ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் காமிச்சேன்ல, அந்த ஸ்கிரீன்ல எத்தனை டக்ஸ் பாத்தீங்க? Anyone can answer? ஷஃப்னா தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஷஃப்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். 3. Okay. Next, okay, Nusrat, next question க்கு ஆன்சர் பண்ணுங்க. What was the color of the toy train's wheel? Red. Okay. So there were 2 answers actually. Okay. And next question, somebody else also ஷஃபானா can. ரைஸ் பண்ணாங்க. ஷஃபானா. What Can we color give was the chance to teddy Shafana? bear's bow? ம். Yes. What color was the teddy bear's bow? Brown. Brown color. Okay. Good. And next question, how many blue circular objects did you see? How many blue circular objects? Yes, go ahead. யார் ஆன்சர் சொல்றீங்களோ சொல்லுங்க. ரசியா பேகம். ப்ளூ சர்க்குலர் ஆப்ஜெக்ட் அந்த டாய் மாதிரி இருந்தது கேக்குறீங்களா மேம்? அந்த பிக்சர்ல எத்தனை ப்ளூ சர்க்குலர் ஆப்ஜெக்ட் பாத்தீங்க? ப்ளூ கலர் சர்க்கிள் ஒன்னு பாத்தீங்க மேம். Okay. Ma'am, I saw 3. Very good, very good. So what colors are used? I hope nobody has taken the screenshot. No, Is the ma'am. screen- Nobody has taken, I guess. Okay. இது ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணுமே காதிரா நீங்க. இல்ல நான் அப்சர்வேஷன் தானே பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு இப்பதான் கிளிக் ஆகுது. எல்லாரும் சில பேர் கரெக்டா சொல்லும்போது. Next, what colors are used in the rainbow on the track? Track கீழ ஒரு ரெயின்போ ஸ்டாக் மாதிரி பார்த்தோம்ல, அந்த மேம் ஸ்டாக்ல நான் சொல்லலாமா? ரெயின்போ Yes, go கலர்ஸ். ahead. ப்ளூ, கிரீன், yellow, ரெட் அண்ட் ஆரஞ்சு. 5 colors. 5 colors. 5 colors இருந்தது ரெயின்போல. Okay, so let's see the answers are correct or not. Next slide, ma'am. Okay, so there were 4 ducks as you see, and then teddy bear oda bow வந்து brown color, and wheels of the train ரெண்டுமே நம்ம சொல்லிருக்கணும், black as well as red. Next வந்து 5 colors of the rainbow stack, and then blue objects வந்து 3 blue objects, 4 blue objects இந்த மாதிரி சொல்லலாம். So 3 தான் நம்ம circular objects கேட்டிருந்தோம். So 2 beaded balls பார்க்கலாம், ஒன்னு வந்து அந்த plastic ball மாதிரி பார்க்கலாம் அந்த duck பக்கத்துல. So these are some of the things. So இதுல வந்து மேபி தப்பா சொல்லியிருந்தால் or like இதை விட கொஞ்சம் டஃபா கேட்போம், இதை விட டஃப்பான இமேஜஸ் இருக்கலாம், இதை விட டஃபா இருக்கும். ஒருவேளை this can be even a video sort of visual நாங்க கொடுப்போம், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம வீடியோ அண்ட் இந்த மாதிரி விஷுவல் கொடுப்போம். இன்னொன்று வந்து என்னன்னா ஸ்டோரி விஷுவல்ஸ், ஸ்டோரி அண்ட் ஆடிட்ரி அண்ட் விஷுவல் அந்த மாதிரியும் கொடுப்போம். எந்த டைம்ல எந்த சவுண்ட் கேட்டுச்சு அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாம். கிட்ஸ் எல்லாருமே நல்லா எந்தூவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிளஸ் கிட்ஸை விட அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப எந்தூவோட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சோ வி கோ ஹெட் காதிரா. ஓகே மேம். ஸோ இந்த நம்ம கேம் பார்த்துட்டோம். இந்த கேமோட பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதும் நம்ம கற்றுக் கொடுப்போம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது வந்து சும்மா ஒரு கேமோ சும்மா ஒரு இதோ இருக்காது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த மாதிரி ஒரு கீ நோட்ஸுமே பேரண்ட்ஸ் கையில இருக்கும். ஓகே, இது எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்க, இது எதுக்கு ஸ்கிரீனை பார்த்து சும்மா அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த கொஸ்டினும் வராது. அப்படியே வந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த கீ நோட் ஹேண்ட் அவுட்ஸ்ல வந்து எல்லாமே கொடுத்துருக்கும். இதோட பெனிஃபிட் என்ன, இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எதை இம்ப்ரூவைஸ் பண்ணும் அப்படிங்கறத நம்மளுக்கு இது பண்ணும். ஸோ இதுல வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஐ வுட் லைக் டு ஹைலைட் ரதர் தன் டெல்லிங் எவ்ரிதிங். நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இதுல இன்க்ரீஸ் ஆகும். நான் 1 minute or 2 minutes நம்ம அதிகமாவே காமிச்சோம் இதுல. பட் அந்த மாதிரி நம்ம இமேஜஸ் டைம் பீரியடை வந்து கூட்டுவோம் குறைப்போம். ஸோ அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுல நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
அது மட்டும் இல்லாம லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் கவனிச்சீங்க, சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் கவனிச்சீங்க. பட் இஃப் யூ கோ பேக் டு த பிக்சர் யூ கேன் சி தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ளூ கலர் ஸ்டஃப் கோயிங் அரவுண்ட். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை வேர்பல் எக்ஸ்பிரஷன் மூலயமா நம்ம மெமரியிலேருந்து வெளியில கொண்டு வரதுக்கும் இந்த கேம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் another thing in this. So next slide. So again I'm giving you the same image. Don't take screenshot. Kindly don't take screenshot. This time the time will be less. Ma'am, next slide. Okay. So now the question is, how many white balls did you see? How many white balls did you see? White ball. Ma'am, 1. Okay, next question. What letters were written on the pink color cube? What letters were written on the pink cube? ஏதாச்சும் ஒரு letter சொன்னா கூட okay, let's see. N. B இருந்துச்சு மேம். Okay, okay. Okay, good. Okay, next. How many trees were there on the picture? 2. 2 trees மேம். Very good, very good. So இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸோட காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, நாங்க டைம் வேற கம்மியா கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்போம், அது நாங்க இப்ப ரிவீல் பண்ண மாட்டோம், எல்லாமே ரிவீல் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்போம். இதை விட டஃபரா கொஸ்டின்ஸ் வரும், இதை விட அதிகமான கொஸ்டின்ஸும் நாங்க கேட்டிருப்போம். ஸோ திஸ் கேன் பி அகேன் இமேஜ் மோட்ல இருக்கும், விஷுவல் மோட்ல இருக்கும், ஆடிட்டரி மோட்ல இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மோட்ஸ்ல வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். So you can check your answers yourself. 2 trees இருந்துச்சு, letters வந்து 3 letters இருந்துச்சு, 2 pink cubes இருந்துச்சு, and 1 white color ball இருந்துச்சு. So this is the way we'll reveal the answers also to you. So I hope this activity was like fun for you all and you understood how we are going to take the classes towards. So இதுல வந்து என்ன age group பண்ணலாம் ma'am? Next slide. என்ன ஏஜ் குரூப்ஸ்னா 8 to 17 years ஜாயின் பண்ணலாம். நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்ஸாக பிரித்து ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இது 100% ஆன்லைன் மோட்ல இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் முடிக்கும் போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று நாங்கள் கொடுப்போம். அண்ட் இட் வில் பி 15 days. ஓகே, 5 to 20th மேல வந்து 15 days நாங்கள் வந்து இது ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டைமிங் வந்து ஆஃப்டர்நூன். ஒரு சின்ன கரெக்ஷன் 30th May வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம்ல, அப்படிதானே? இல்ல 20th தானா டேட்ஸ்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், லைக் நடுவுல வந்து டிபெண்ட்ஸ். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்ரி மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரைட் கிளாसेस. அந்த ஸ்கெட்யூல் நாங்க கொடுத்துருவோம். நாங்க வந்து அந்த ஷெட்யூல்ஸ் மட்டும் நீங்க வந்து கிளியரா உங்களுக்கு வந்து என்ரோல் பண்றவங்களுக்கு அது கிளியரா நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், என்ன டவுட்ஸ் இருந்தாலும். சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த டைம் வந்து 2:30 to 4 PM. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்டிங் மோட்ல நல்லா ஃப்ரீயா இருக்கலாம், அதுக்காக வேண்டியே சூஸ் பண்ண டைமிங் தான் இது. ஸோ இதுல வந்து போனஸ் என்னன்னா, நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் புக் கொடுப்போம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒர்க் புக்கு. அண்ட் அதோட சேர்த்து பேரண்ட்ஸோட அந்த ஹேண்ட் அவுட்னு சொன்னேன்ல, இது எதுக்கு, இது ஏன் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கும் ஒரு ஹேண்ட் அவுட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுல வந்து சீட்ஸ் வந்து கம்மியா தான் எடுக்கிறோம், நாட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே 1-on-1 அட்டென்ஷன் நாங்க கொடுக்கணும் அப்படின்னு காரணத்துக்காக ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறோம். அண்ட் தி ரெஸ்ட் மேம் வில் கேரி ஃபார்வர்ட். ஓகே, இதுல ஒரு பெரிய கீ பெனிஃபிட் என்னன்னா, எல்லாருமே வந்து சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்ட்ல உள்ள ஸ்டாஃப்ஸ் தான், எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மூலயமா என்னென்ன சைக்கலாஜிக்கலா பெனிஃபிட்ஸ் வரும், அவங்களோட ஸ்கில்ஸை நீங்க கண்டறியறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இங்க இருக்கும். இந்த
ப்ரோக்ராமே ஃபுல்லாவே பிரெயினியாக்கே. ஸோ எங்களோட பிலீவியர் செல்ஃப் கவுன்சிலிங் சென்டரும் சரி, IPSR இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் சர்வீஸுமே சரி, அதுல உள்ள ஸ்டாஃப்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் பர்சன் எல்லாருமே பாத்தீங்கன்னா தே ஆர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் தே ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரம் த சைக்காலஜி பேக்ரவுண்ட்ல உள்ள ஸ்டாஃப்ஸ் மட்டுமே தான் இருக்காங்க. எல்லாமே ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் தான். ஸோ எங்களோட முழு நோக்கமே இந்த சம்மரை வந்து பசங்க வந்து கிட்ஸ் வந்து பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள சம்மர்ல பிள்ளைகளை வந்து நிறைய விளையாட விடணுன்றாங்க. விளையாட்டின் மூலமாக குழந்தைகளுக்கு நிறைய திறமைகள் வளருது. அது நம்ம கண்கூரா சான்றிதழும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் நம்ம கொடுக்கணும். அதுவுமே நம்ம இந்த ஆன்லைன் வந்து ஒரு சைட் கர்ஸா இருந்தா கூட ஒரு சைட் நம்மளுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்குது. அந்த பிளஸ்ஸிங்கை ப்ராப்பரா நம்ம பாசிட்டிவான முறையில யூஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா அமையணும். ஸோ அந்த குழந்தைகளை வந்து நம்ம ப்ராப்பரா என்கரேஜ் பண்றது மூலமா அழகா அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுமோ அந்த மாதிரியான நம்ம ப்ரோக்ராம்ஸோ சரி, அவங்களுக்கான ஆக்டிவிட்டிஸோ கொடுக்கும் போது அழகாக குழந்தைகள் வந்து அழகா டக்குன்னு எடுத்துப்பாங்க. குழந்தைகள் வந்து ஈஸியா லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். இதுல வந்து ஏஜ் கிரைட்டீரியா வரையா இன்னைக்கு காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பசங்க ஆக்டிவிட்டி மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா நீங்க 17 இயர்ஸ் வரைக்கும் பேட்ச் வச்சிருக்கீங்க, 8 to 17, அப்ப எங்க பெரிய பசங்களுக்குலாம் இது வந்து போதுமான அளவு ஈடு கொடுக்காதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈடு கொடுக்கும். ஏன்னா அந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ நாங்க வந்து இண்டிவிஜுவலைஸ்ட் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். சரிங்களா? எப்படின்னா அந்த நம்மளோட ஆர்ட் தெரப்பி மூலயமா என்ன ஆரம்பிக்கும், நிறைய நம்ம பிள்ளைகள் வந்து இப்போ வந்து நிறைய எமோஷன்ஸ், என்ன மாதிரியான உணர்வுகள் உள்ளாகுறாங்க, நிறைய விஷயங்கள் வெளியே ஷேரே பண்றது கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஃபாஸ்ட் ரன்னிங் வேர்ல்ட்ல நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணாம போயிடுறாங்க. அதை வெளியும் சொல்றது இல்ல, என்ன ஃபீல் பண்றாங்கன்றத அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. அப்ப இந்த ஆர்ட் தெரப்பி மூலயமாக அவங்களுக்கான ஸ்டோர்டு எமோஷன்ஸ், ஒரு பயமாக இருக்கட்டும், பதட்டமாக இருக்கட்டும், இந்த வேர்ல்டோட அப்ரோச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய ஏரியாவாக இருக்கும் இந்த ஆர்ட் தெரப்பின்றது. அதுக்கு வரைய தெரியணும் அப்படின்லாம் எந்த அவசியமே கிடையாது. அந்த ஆர்ட்டின் மூலமாக நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயம், நம்ம பயம், பதட்டம் எல்லாத்தையுமே களையக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த நரேட்டிவ் தெரப்பின்றது அவங்களுக்குள்ள என்ன எமோஷன் போறதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். அதன் மூலமாக என்ன ஆக ஆரம்பிக்கும், சில குழந்தைகளுக்கு சில தயக்கம் இருக்கும், சில விஷயங்களை பேசுவதற்கு, ஓப்பனாக தான் என்ன நினைக்கிறாங்கன்றத சொல்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்றோம்னா அதுக்குதான் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், கான்ஃபிடன்ஸ் பில்டிங். அப்ப அவங்க எப்படி எல்லாம் நம்ம வந்து அந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டா, இது எதுவுமே தெரப்பியூட்டிக்கல்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஆனா நம்மளால உணர முடியும், ஆஸ் அ பேரண்டா உணர முடியும் அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் சேஞ்சஸ். அது ஒண்ணு பண்ண ஆட்டோமேட்டிக்கா உள்ள சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு மன ரீதியான நிறைய மாற்றங்கள், அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும். அதே மாதிரி இப்ப நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சம்மர் கிளாஸ்ல நிறைய இந்த மெமரைசேஷன் கேம்ப், மனப்பாடம், அதுக்கப்புறம் லேர்னிங், இதுக்கு எல்லாமே நம்ம முன்னாடியே படிச்சு வச்சிடணும்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அப்ப நம்ம வெறுமனே லேர்னிங் போறதை விட இந்த மாதிரியான ஒரு செஷன் வர்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ல, மெமரியை வந்து எப்படி பூஸ்ட் பண்ணலான்ற அந்த யுக்திகளை நம்ம சொல்லி கொடுக்கறது மூலயமா என்ன ஆரம்பிக்கும், அவங்க அழகான முறையில அதை யூஸ் பண்ணி அந்த மெமரி ஸ்கில்ல வந்து அவங்க மெமரி பவரும் பூஸ்டப் ஆகும். அதன் மூலமா மெமரி ஸ்கில்லும் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களோட லேர்னிங் மொடாலிட்டிஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு எப்படி நான் லேர்ன் பண்ணேன்னா எனக்கு ஈஸியா லேர்ன் ஆகுது. அப்ப அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண சொல்லி கொடுப்போம். ஒரு கான்பிடன்ஸ் டெவலப் ஆகும். திருப்பி அவங்களோட ஃபர்தர் லேர்னிங்க்கு இது எல்லாமே அப்படியே யூஸ் ஆகும். இது இன்னையோட முடியாது. கண்டிப்பாக இது ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். தொடர்ச்சியாகனா எப்படி இருக்கும், அப்ப நீங்க வந்துட்டு இது வந்து தொடர்ச்சியாகவே அவங்களுக்குள்ள வந்து என்ன போயிட்டு இருக்கும், அந்த மாற்றம் வந்து அந்த இம்ப்ரோவைசேஷன் இப்ப நடக்கிற நம்ம வந்து ஒரு சின்ன விஷயங்களை வந்து நம்ம தூண்டுவதன் மூலமாகவும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸை கிரியேட் பண்றதன் மூலமாகவும் அவங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும். அதன் மூலமாக அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டே டு டே லைஃப்ல என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப உங்க குழந்தைகளோட திறமைகளை வந்து கற்பனை செய்து பாருங்க எப்படி இருக்கும்ன்றத. அப்ப
ஒவ்வொரு முறையும் அவங்க ஈடுபடும் போது அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடும் போது அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப சிறிது நேரத்திலேயே நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக இந்த செஷன் முடியும் போதே பரவாயில்ல, என் குழந்தையால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தான். ஆனா அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. அவன் எப்படி அதை பண்ணான்றது ஒரு டைம் பண்ணுவான், ஒரு டைம் பண்ண மாட்டான். அப்ப நீங்களே வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி? அப்ப இதன் மூலமாக அவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் கண்டிப்பாக. அப்ப நீங்க வந்து இந்த பயிற்சி அவங்களுக்கு தெரியாத, உங்களுக்கே தெரியாத பிளஸ் அவங்களுக்கும் தெரியாத புதிய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். நீங்க நினைவில் வைங்க, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னைக்கு தொடங்குறோம் நம்ம. அதுதான் என்னன்னா ஜாயின். இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க ஜாயின் பண்றது மூலயமா உங்க குழந்தைகளுக்கு இந்த சம்மர் வெக்கேஷனை ரொம்ப பயனுள்ளதாக ஆக்க போறோம். இமேஜின். அண்ட் நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம் கொஞ்ச நாள்ல. the more they'll get benefit out of this. நாங்க நடத்துறனாலேயே இதுல பெனிஃபிட் இருக்குன்றது நாங்க சொல்ல மாட்டோம், சொல்றோம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உளவியல் ரீதியான மாற்றங்கள். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்களோட டீம் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியோட தான் இந்த உளவியல் ரீதியாக பிள்ளைகளை எந்த வகையில போய் நம்ம ரீச் ஆனோம்னா அவங்களோட பெட்டர் கேப்பபிலிட்டிஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும்ன்றதுக்காகத்தான் இதை பிளான் பண்ணியே இருக்கும். இதுல நிறைய பேர் வந்து ஆல்ரெடி எங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் ஒன்னொன்னையுமே நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிருப்பீங்க கண்டிப்பாக. இதுல நிறைய பேர் வந்து எனக்கு ஃபெமிலியரான பீப்புள் தான். ஒர்க் ஷாப்ல சொல்ற ஒரே விஷயம், எங்களுக்கு யதார்த்தமாக அப்ளை பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்ததுன்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. உங்க குழந்தைகளை வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி இதே வார்த்தையை தான் நீங்க ஃபீட்பேக்கா கடைசி செஷன்ஸ்ல சொல்வீங்க. கடைசி செஷன்ல பேரண்ட்ஸோட தான் நாங்க மீட் பண்ணுவோம். அவங்க கிட்ட ஃபீட்பேக்ஸும் கேட்போம். அவங்க வந்து சொல்றத நாங்க கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம், ஏன்னா அந்த அளவு கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்கும் உளவியல் ரீதியாக. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு கேட்ஜெட்ஸ் கொடுக்குறோம். அந்த கேட்ஜெட்ஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்ன்ற அளவுக்கு ஆன ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்கும் போது அவங்க அதுல இருந்து அவங்களோட பெஸ்ட் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வருவாங்க. அது வரப்போற அவங்க அகாடமிக் இயர்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ கிட்ஸை என்கேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. நான் முக்கியமாக நான் பிளான் பண்ணது என்ன, நான் பேரண்ட், அதனால எனக்கு தெரியும் அந்த ஒரு 2:30 to 4 மணி வரைக்கும் பசங்க போட்டு நம்மள பீஸ்ஃபுல்லா கூட உட்கார விட மாட்டாங்க. ஏதாச்சும் அப்பதான் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்கும்போது ஏதாச்சும் ஆக்டிவிட்டி கொடுங்க, எனக்கு போர் அடிக்குது ஏதாச்சும் செய்யணும். இப்ப உள்ள வெயிலுக்கு வெளியும் கூட்டு போக முடிய மாட்டேங்குது. அப்ப அவங்களுக்கான கரெக்டான விஷயத்த அவங்க கையில கொடுத்துட்டோம்னா நம்மளும் ஒரு தைரியமா, சரி பிள்ளைங்க ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க, அவங்க ப்ராப்பரா அவங்களோட நாலேஜும் இதாகுது. ஏன்னா நம்மளுக்கு சில டைம்ல கில்ட்டி கான்சியஸ் வரும். ஏன்னா நம்ம போனை கொடுத்துறோம். நம்ம தானே போனை கொடுத்துறோம். ஐயோ அவன் தொல்லை பண்றான், கொடுக்க வேண்டாம்னு பாக்குறேன், ஆனாலும் நான் போனை கொடுக்குறேன். அது வழி இல்லாம போயிடுது. எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவனை என்கேஜும் பண்ண முடியல ஃபுல் டைம். நம்மளாலயும் ஃபுல் டைம் என்கேஜ் பண்ண முடியாதுல்ல. அப்ப அவங்களுக்கான ஒரு ரைட் சாய்ஸா இருக்கும். கண்டிப்பாக நாங்க காமிச்சது வெறும் சாம்பிள் தான். இது வெறும் ட்ரைலர் தான் கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது வெறும் ஜஸ்ட் அ சாம்பிள். ஏன்னா நிறைய விஷயங்களை நாங்களால ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல கொடுக்க முடியாது. ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இது இந்த ஃப்ரீ வெபினாரும் ஏன் தெரியுமா பிளான் பண்ணோம்? என் ஃப்ரெண்டு கால் பண்ணா. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீங்க இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறீங்கன்றது எனக்கு தெரியல, நீ அதை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா இதுன்ற சரி உங்களதுல ஏதோ பெனிஃபிட் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். பட் ஆனா இந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், எப்படி இருக்கும், என்னென்ன பெனிஃபிட் இருக்கும்னு நீங்க ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணா. அதோட தான் நான் சொன்னேன் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா. சரி ஒரு ஆளுக்கா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க என்ன பண்ணோம், ஒரு ஃப்ரீ செஷனே போட்டுருவோம். பேரண்ட்ஸையும் வர வைப்போம். பேரண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணட்டும். அதுல இருந்து அவங்களுக்கு இந்த என் கிட்ஸ்க்கு இந்த விஷயம் ரைட் சாய்ஸ் என் பிள்ளை கொடுக்கலாம், அவன் இதுல இருந்து பெனிஃபிட் ஆவான்ற ஒரு விஷயத்தை உணர்வாங்க. உணர்ந்தா கண்டிப்பா அவங்களே ஜாயின் பண்ணுவாங்கன்றதுக்காக தான்
இந்த ப்ரோக்ராமை நாங்க இது பண்ணோம். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். மோஸ்ட்லி இது வந்து கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பைலிங்குவலா தான் இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் கலந்து இருக்கும். ரொம்ப தமிழும் போயிடாது, ரொம்ப இங்கிலீஷும் போயிடாது. அழகாக பிள்ளைகளுக்கு புரியுற வண்ணம் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம். எஸ், உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரி, இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேங்க. ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா, யார் வீட்டிலாச்சும் குழந்தைகள் அக்கா தம்பி 2 பேர் 2 பேரோ 3 பேரோ இருந்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டும் நான் ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் நான் கொடுக்குறேன். சிப்ளிங்ஸ் ஒரே வீட்ல அக்கா தம்பி அண்ணா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் தரேன். என்னன்னா, நீங்க இந்த 999 பே பண்ணுங்க. பட் ஆனா எத்தனை குழந்தைகள் அட்டென்ட் பண்றாங்களோ அத்தனை குழந்தைகளுக்கும் சர்டிபிகேட் நாங்க தரோம். ஆனா அந்த சர்டிபிகேட்ஸ்க்கு மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 99 ருபீஸ் பே பண்ணணும். நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்குமே ஒரு என்கரேஜ்மெண்டாக இருக்கும், நானும் இந்த ப்ரோக்ராம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மட்டும் நான் கொடுக்கலான் இருக்கேன். தோஸ் ஹூ அட்டெண்ட் திஸ் ஒர்க் ஷாப். எஸ், மேம் உங்களை ஒரு அன்மியூட் சின்ன பண்ணிட்டு டவுட். பேசலாம். சொல்லுங்க. டைமிங் இந்த டைமிங் அவைலபிளாங்க மேம்? 2:30 to 4. என்னமா டைமிங் இந்த டைமிங் மட்டும் தான் இப்ப அவைலபிளா இருக்கா? 2:30 to 4 நீங்க வந்து சொன்னீங்க. கிட்ஸோட பேட்ச் பொறுத்து நாங்க டைமிங்ஸ் வந்து மாத்துவோம். ஓகே ஓகே மேம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல. அதனால தான் கேட்டேங்க. ஓகே ஓகே அரபிக் சம்மர் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு சஜஷன் மட்டும் போடுங்க பார்க்கலாம். ஓகே நீங்க பர்சனலா ஒரு சஜஷன் மட்டும் போடுங்க. ஓகே ஓகே மேம். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஏதாச்சும் டென்டேட்டிவா மாத்த முடியுமா என்ன இதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். வேற ஏதேனும் சந்தேகங்கள், உங்களோட விஷயம் ஷேர் பண்றது பண்ணுனா பண்ணலாம், தாராளமாக நீங்க கேட்கலாம். யாருக்கும் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கா, இல்ல அந்த ஒர்க் ஷாப் பத்தி வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ கிட்ஸ் எல்லாருமே ஐ ஹோப் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, செஷன்ஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஸோ நான் நினைக்கிறேன் யாருக்குமே கொஸ்டின்ஸ் இல்லை, எல்லாருக்குமே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா May 5th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே, பை பை.